அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும், சத்தம் வரல, பின்னாடிக்கிறவங்க சொல்லுங்க. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய கிருபையா சுத்த கிருபையா? சுத்த கிருபைன்றவங்களாம் சொல்லுங்க. பைபிளில் கூட டிவியில் பிரசங்கி மாதிரி கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அப்படியே சுத்த கிருபைன்றாங்க. அங்கே பைபிளில் சுத்த கிருபைன்னெல்லாம் எழுதப்படல. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இதுதான் எலாப்பியா கண்டம் 3ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். எரேமியாவினுடைய புலம்பல் 3:22 வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிருபை. ஆமென். அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் விசேஷத்த விதமாக ஆண்டவர் நம்ம தெரிஞ்சிருக்கார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், பேச சொல்லி கூப்பிட்டுருக்கார். அப்படி ஏதாவது உங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படி அனுபவம் இருக்குதா? யாருக்கெல்லாம் அப்படி அனுபவம் இருக்குது? என்னை ஆண்டவர் பேர் சொல்லி என்னை கூப்பிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் அப்படி அநேகரை கர்த்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அப்படி அழைத்திருக்கிறார், பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுது, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ஆண்டவர் அங்கே சொல்றாரு, வாசிக்கலாம். 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ, யாரெல்லாம் ஆண்டவர் முன்குறிச்சாரோ அவங்களெல்லாம் அழைச்சி கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னை ஆண்டவர் முன்குறிச்சதுனால தான் என்னை அழைச்சி கொண்டு வந்து அவருடைய சபையில் வச்சிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவரை அழைச்சவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு, முன்குறிச்சவங்களை அழைச்சாரு. அழைச்சவங்களை நீதிமான் ஆக்கியிருக்கார். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களா? ஆமென் சொல்லுங்க. நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்திடுவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான். விசுவாசம் அடிக்கப்பட்ட இந்த பாட்டை பாடுங்க. ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் நீதிமான் சொல்லியிருக்கிறார். ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல வாசிக்கிறோம், நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்கிறார் அவருடைய ராஜ்யத்துல. ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். ஆகாய மண்டல விண்மீனாய் முடிவில்லா காலமும் ஒளி வீசுவேன். ஆகாய மண்டல விண்மீனாய் முடிவில்லா காலமும் ஒளி வீசுவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். சந்தேகமா தான் கையை தட்டடா. நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான். உங்களுக்கு அந்த நம்பிக்கை நீதிமான நான் வாழ்ந்துக்கிறேன்னா கையை தட்டி நல்லா ஆண்டவரை மகிமைப்படுது.
இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். காலையிலேயும் கிருபையையும் இரவிலேயும் சத்தியத்தையும், காலையிலேயும் கிருபையையும் இரவிலேயும் சத்தியத்தையும், பத்து நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். பத்து நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நீதிமான் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. ஆண்டுடைய ரத்தத்தால கழுவப்பட்டவங்க தான் நம்ம நீதிமான்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களா? ஆண்டுடைய ராஜ்யத்துல, பிதாவினுடைய ராஜ்யத்துல, மத்தேயு 13:43 வாசிக்கிறோம். பிதாவினுடைய ராஜ்யத்துல நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பாங்களாம். ஆமென். அவரே சூரியனை காட்டிலும் பிரகாசம் உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருப்போமா? அவருடைய ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசித்து கொண்டிருப்போமா? ஆமென். அல்லேலூயா. நைட்டில் தான் நம்ம அந்த அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் தானியேல் புத்தகத்தில் 12:3 வாசிக்கிறோம். பூமியின் தூளிலே அப்போ நித்திரை பண்ணுகிறவராகிய அநேகர் நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அந்த நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களா? ஆகாய மண்டலத்தில் விண்மீன்களா அப்படியே ஜொலிப்பாங்களா அவருக்கு முன்னாடி. ஆமே. எத்தனை பேர் அப்படி வாசை? அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி விண்மீன்களை போல நான் ஜொலிக்கணும், சூரியனை போல பிரகாசிக்கிறேன். இந்த உலக வாழ்க்கை ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த கொஞ்ச காலத்துல பாடுகளும் சோதனைகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் இருக்கும். எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று நம்ம என்ன பண்ண, முன்னேறி செல்லு போகணும். ஆமென். அப்பதான் அப்பாவுடைய ராஜ்யத்துல நம்ம போய் நிற்க முடியும். ஆமென். உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கின்றார். ஆமென். நம்ம திடன் கொள்ளணும், தைரியமா இருக்கணும்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம். சாமத்தில் 28:1 நீதிமான்கள் சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்களாம்? தைரியமா இருப்பாங்களாம். ஆமென். எந்த விதத்திலும் தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பின்னாடிக்கிறவங்களா ஆமேவா இல்லையா? அல்லேலூயா. நீதிமான்கள் எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல, எதுக்கும் பயப்படாது சிங்கம், அது காட்டிக்கார் ராஜா. அப்படி சிங்கத்தை போல தைரியமா நம்ம நிக்கணுமா ஆண்டவருக்காக. எத்தனை பேர் நிற்பீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன சோதனை பாடு வந்த உடனே நம்ம சோர்ந்து போடக்கூடாது. சிங்கத்தை போல எல்லாவற்றையும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி செல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் முடிவில்லாத காலம் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? சதா காலம் அவரோடு கூட விண்மீன்களை போல நம்ம ஜொலிக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ரோமர் 8 வாசித்தோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எவர்களை அழைச்சாரோ அவர்களை தான் என்ன செய்யறான்? நீதிமான்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவனை தான் கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆமென். உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்தணும்னு சொன்னா நீ அழைத்த அழைப்புல உறுதியா நிக்கணும். ஆமென். உன்னை முன்குறிச்சதுனால ஆண்டவர் உன்னை அழைச்சி கொண்டு வந்து வச்சிருக்கிறார். உன்னை அழைத்ததுனால நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். உன்னை நீதிமான்களை ஆக்கின உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்துவதற்கு உன்னை ஆண்டவர் நீ என்ன செய்யணும்? அவர்களுடைய பாதத்தில் என்ன பண்ணும்? அவருடைய பட்சத்திலே நீ நிற்கணும். ஆமென். 1 பேதுரு 5:6 வாசிக்கிறோம். அவருடைய ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பலத்த ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? அடங்கி இருக்கும்போது சில நேரத்தில் நம்ம எவ்வளவு காலம் கொஞ்ச நேரம் பாருங்க, ஆண்டவர் வந்து பாருங்க சில நாள் அடங்கி இருக்க சொல்றாருன்னா, கொஞ்சம் காத்திருக்க சொல்றாருன்னா பொறுமையா நம்ம காத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கேரியத்தை ஆற்றங்கரைக்கு அனுப்புனார் எலியாவை. அந்த கேரியத்தை ஆற்றங்கரையில அந்த குகையில போய் என்ன பண்ணு ஒளிஞ்சு கொண்டு இருந்தார், ஒளிஞ்சு நின்றார். ஆமென். அப்ப அந்த ஒளிஞ்சு நின்றுக்கிற வரைக்கும் வந்து என்ன பண்ணாரு? நம்ம கூட வந்து ஏதோ கடந்த 2019-20 என்னன்னு ஒளிஞ்சு நிற்கிறதுக்கு தான் வந்து ஒரு வியாதி குணந்து உலகத்துல வந்து குணந்து என்ன பண்ணாங்க எல்லாம். டேய்
அங்கங்க ஓடி ஓடி உழைச்சது வேலை செஞ்சதெல்லாம் போதும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுறா, வீட்டில் உட்காந்து வீட்டில் உனக்கு சோற போடுறான். கொரோனா வந்த காலத்தில் அப்படி தானே வச்சிருந்தாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் வைக்கிறாருன்னா, ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா நம்மளை ஒளிஞ்சு வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் அடங்கி இருந்தோம்னு சொன்னா பின்னாடி வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் மகிமையா கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய போராட்டங்கள்லாம் ஒரு பெரிய போராட்டம் கிடையாது. ஆமே. பவுல் ஆண்டுடைய வாழ்க்கையில பவுல் பட்டாத பாடுகளே கிடையாது. அவ்வளவு சோதனைகள் பாடுகள் வந்துட்டு என்ன பண்ண பவுல் பெற்றார். ஆனாலும் அவர் வந்துட்டு சொன்னாரு, நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், எல்லா சபைகளை குறித்து உண்டாகிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குதுன்னு சொன்னார். ஆமே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கட்டுகள்ல உபத்திரவத்துல பாருங்க, அந்நியன் ஜனங்களால, தன்னுடைய சொந்த ஜனங்களால அவருக்கு பகைச்சாங்க, கல்லெறிஞ்சாங்களாம், 3 முறை கல்லெறிஞ்சாங்களாம். ராப்பகல் எல்லாம் பிரயாணத்துல இருந்தாராம், கப்பல்ல ராப்பகலா போக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நிர்வாணத்துல கூட நான் இருந்திருக்கிறேன்றார், வெக்கத்தை விட்டு. குளிரிலும் பனியிலும் நிர்வாணத்துல கூட நான் இருந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமே. ஆனாலும் எல்லா சபைகளை குறித்து உண்டாகிற கவலை தான் என்னை நாள்தோறும் நெருக்கி நிச்சுன்னு சொல்றாரு. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் இப்படி வந்தது கிடையாது. அப்படி ஏதாவது இருக்குதா? அல்லேலூயா. சொன்னது அதெல்லாம் தெரியாத போயிடும். ஆமே. அல்லேலூயா. பனி காலத்துல பனித்துளி மேல, பனித்துளிகள் அந்த இலைகள் மேல வந்து என்ன பண்ணுது, விழுது. அப்ப வந்து பார்க்கும்போது அப்படியே பனித்துளி அழகா அந்த மொட்டுக்கு மேல உட்காந்துக்கிறத பாக்குறோம் நம்ம. கொஞ்சம் வெயில் ஏறி வர 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 அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எங்க போச்சுனே தெரியல. ஆமே. அந்த மாதிரிதான் ஆண்டோடைய நீதியின் சூரியன் ஆகிய இயேசு உதிக்க உதிக்க நம்முடைய வாழ்க்கையில அந்த பனித்துளி மேல இருக்கிறதான பிரச்சனை போல, அது போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறைஞ்சு போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கிறாரோ அவர்களை தான் கர்த்தர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம் பட்சத்துல இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் பட்சத்துல ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருந்தா நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? ஆமென். அல்லேலூயா. அப்ப அங்க கீழே சொன்னாரு பாருங்க, 33வது வசனத்துல, தேவன் தெரிந்து கொண்டவன் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவனை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். உங்களை ஒருத்தனையும் குற்றம் சொல்ல முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டப்பட்டவன் மேல குற்றம் சாட்டுகிறவன் அவன் யார்? ஆமென். தேவனே நம்ம நீதிமான் ஆக்கி வச்சிருக்கிறார். குற்றம் சொல்லணும், குற்றம் சொல்லி தான் இருப்பான். அவன் செத்து மண்ணுக்கு போற வரைக்கும் அவனுடைய புத்தி போகாது. ஆமே. நம்ம அதை காலையே போட்டு வாங்கிக்க கூடாது. ஆமே. அப்ப ஆண்டவர் நம்ம நீதிமான ஆக்கி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது சொல்ற 34வது வசனம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரியாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்காக இன்னைக்கும் பிதாவினுடைய வலது பரியாசத்துல வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஜெயங்கொண்டு எப்படி பிதாவின் வலது பரியாசத்துல போய் உட்கார்ந்தாரோ, ஜெயங்கொள்கிற அவரும் அவர் பக்கத்துல உட்காரும்படிக்கு அமர செய்வாராம். அப்படி சொல்லப்படுது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்ம முன்குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம அவருடைய பட்சத்துல நம்ம இருக்க 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 ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம், வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்ப பைபிள்ல நிறைய மனிதர்களை ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டிருக்கார், அவங்களை அழைச்சிருக்கிறார். அவங்களை அழைத்து பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் அழைச்சிருக்கிறார்? கொஞ்சம் உங்களை நீங்க பைபிள் படிச்சதுக்கு, நீங்க சத்தியத்தை கேட்ட அளவுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம், தாவீது அழைச்சாரா? ஆமா, அழைச்சிருக்கிறார். ஆனா நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வசனத்தை கேட்பேன் நான், நீங்க சொல்லணும். ஆமே. நீங்க ஆனா உண்மையா வந்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா ரைட்டு, நல்லதுதான். சில சொல்லுங்க போலாம். ஆபிரகாம் அழைச்சார் ஆண்டவர். தாவீதை தெரிந்து கொண்டாரா? தெரிந்து கொண்டார். ஆற்று மந்தைக்கு பின்னாடி இருந்தவரை தெரிஞ்சு கொண்டார். ஆபிரகாமை தெரிஞ்சு கொண்டாரா? ஆமா, கல்தேயர் பட்டணத்துல, ஊர் என்ன பட்டணத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? தெரிஞ்சு கொண்டார், அவர் அழைச்சார். நோவாவை ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு?
அவர் வந்து இருந்தவர்களுக்குள்ள நீதிமான உத்தமனா ஆண்டவர் தெரிஞ்சுக்கினார். இந்த சந்ததியை நான் பூமியில என்ன பண்ண நீதிமானாக கண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சொன்னவங்க பேரவே சொல்லக்கூடாது, மறுபடியும் வேற ஆளுங்க. நீங்க உன்ன தாவீது யார் சொந்த? சரி, மோசே. மோசேவை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்குறதுக்காகவே மோசேவை தேவன் என்ன பண்ணாரு? விசேஷமா தெரிஞ்சு கொண்டார். அப்புறம் நான் கேத்து நான் கையை தோக்குறேன், அவ கூட சொல்றேன். சொன்னாலும் சொல்லாதீங்கன்னு சொல்றேன். யாரு? யோனாவா? பாருங்க, யோனாவுக்கும் நோவாவுக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களா இருக்கிறாங்க பாரு. அப்ப வந்து யோனாவை ஆண்டவர் என்ன பண்றாரு? வலது கேட்க இடது கேட்க வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு உள்ள மேல உள்ள மக்களுக்கு ரட்சிப்பதற்காக யோனாவை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். ரைட்டு. அப்புறம் சாமியில தான் சொல்லிட்டாங்களே யார? அப்புறம் யாரு? பேதுரு. அவங்க அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தெரிஞ்சிட்டாரு. அது யாருன்னா சொல்லுங்க, மொத்தமா சொல்லணும். அவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நம்ம சொல்லலாம், ஆனா எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணிக்காரு? தெரிஞ்சிருக்கிறார். அப்புறம் பவுலை வந்து வித்தியாசமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? தெரிஞ்சுக்கிட்டார். ஆமே. இப்படி அநேக மக்களை ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? தெரிஞ்சிருக்கிறார். சில வந்துட்டு ஆண்டவர் வந்து 2 முறை அவங்க பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டுருக்காரு. சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. அப்படி சொல்லுங்க போலாம். சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க, அதோட விடுங்க. அப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா பேசாதீங்க. அடுத்தது சொல்லுங்க. சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. அப்புறம் யாரு சொல்றது? மோசே அப்படின்னு கூப்பிட்டார். ரைட்டு. எலியாவே உனக்கு இங்க என்ன வேலைன்னு தான் சொன்னாரு. எலியாவேன்னு கூப்பிடல. 2 பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுவார். 2 வார்த்தை, 2 உச்சரிப்புல சொல்லுவார். ஒரே பேரை 2 முறை சொல்லி சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அப்படி சொன்னதான் சாமுவேல் சொன்னாரு, மோசே சொன்னாரு. அப்புறம் யாக்கோபே, இஸ்ரவேலே அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. யாக்கோபே அப்படின்னு கூப்பிட்டாரா? சரி. அப்புறம் ஒன்னும் சரியா பைபிள் படிக்கல. புதிய ஏற்பாட்டுல வரலையே நீங்க. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரல. பேதுரு வந்து பேதுருன்னு கூப்பிடலையே. சீமோனே அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. அந்த வார்த்தையை கரெக்டா சொல்லணும். அப்புறம் வேற யாரை கூப்பிட்டாரு? யோவானேன்னு கூப்பிட்டாரா? எங்க கூப்பிட்டாரு? கொஞ்சம் பைபிள் சொல்லுமா, என் கண்ணு கொஞ்சம் மறைஞ்சிருக்குதா? அதான் எங்க ஏறி வான்னு கூப்பிட்டாரு, அழைச்சாரு. எல்லாம் ரைட்டு. யோவானே கூப்பிட்டு நான் சொல்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கு பேசணும். அதாவது ஒரே மனுஷனை, சரி, அந்த யோவானை கூட 2 முறை கூப்பிட்டாரா? யோவானே அப்படி சொல்றவங்கள சொல்லுங்கன்னு சொல்ல வரேன் நான். நீ எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் பேசாத. நான் வந்து 2 வார்த்தை சொன்னதை சொல்லு. அல்லேலூயா. மார்த்தாளே ஏன் கவலைப்பட்டு கலங்குற? நீங்க நிறைய மார்த்தாளர்கள் வந்து என்ன பண்ணாங்க? சினிமாக்கார பாட்டு பாடுற கண்ணத்தேன்னு, அதை நான் சொல்ல மாட்டேன். ஆமென். அந்த மாதிரி எல்லாம் வைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி அநேக மக்களை வந்து என்ன பண்ணிருக்காரு? அழைச்சிருக்கிறார், கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். நான் ஒரு 2 பேரை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா புத்தகத்திலே எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன். ஆமென் சொல்லுங்க. இந்த யாக்கோபே அப்படின்னு சொல்றாரு இல்ல, அந்த இடத்துல உன் பேரை சொல்லணும். ஆமென். உன் பேரை போட்டுங்க. நான் வசனத்தின்படி பேசும்போது நீ என்னத்தான் ஆண்டவர் அப்படி என்ன பண்ணிருக்காரு? இப்ப என் கூட பேசிக்கிறாரு. அப்படி நீங்க விசுவாசிக்கலாம். இதெல்லாம் அப்படி விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தையில எல்லாம் உனக்காகவே ஆண்டவர் பேசுவார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். உங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? என்ன பண்ணிருக்காரு உங்களை? பின்னாடி பக்கம் பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. நான் திடீர்னு கேட்பேன், உங்களை என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர்? எக்ஸ்ட்ரா பிட்டிங்க பேசுறேன் பாரு, அழைச்சிருக்காருன்னா நான் இப்ப இங்க பேச, இந்த வசனத்தின்படி நான் பேசுறேன். அங்க வா, அந்த பாயிண்ட்க்கு வா. அப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்தவரும். நம்முடைய ஆண்டவருக்கு எல்லா நாமங்கள்ல அவருடைய சிருஷ்டி கத்தா. ஒரு மனிதனவே சிருஷ்டித்தவர் அவர்தான். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, உன்னை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே நான் உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் நான். அவர் சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கி இருக்கேன்பா, உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன்பா, நீ பயப்படாத. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பயந்து நிக்கிறீங்க, எந்த காலத்துல நீங்க பயந்துருக்கிறீங்க தெரியல. ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ஆமென். நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் மீட்டெடுத்துக்க தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை என்னை மீட்டெடுத்திருக்கிறார் அவருக்காக. ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உன்னை மீட்டு கொண்டு, அது சொல்லிட்டு சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆமென். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. சும்மா நீ வந்து இங்க வந்து உட்காந்துடல. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிற. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை சிருஷ்டித்து உன்னை உருவாக்கி, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன்னை பெயர் சொல்லி நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நீ யார் தெரியுமா? என்னுடையவன், என்னுடையவள். ஆமென் சொல்லுங்க. உனக்கு விரோதமா ஏதாவது எந்த மனுஷனாவது உன் மேல கை போற்ற முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. ஆமென். ஏன்னா அவர் சிருஷ்டித்திருக்கார் என்ன. என் தகப்பன் என்னை உருவாக்கி இருக்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என்னுடையவன் நீ, என்னுடையவள் சொல்லியிருக்கிறார். உன்னை ஆண்டவர் கைவிட்டுருவாரா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அப்ப சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் சொல்றாரு. அழைத்தேன், அழைச்சிருக்கிறார். ஆமென். நீ என்னுடையவன், என்னுடையவன் சொல்லி. ஆதாம் பாவம் செய்துட்டான். ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா பகல், அவர் வந்துட்டு பகல் எல்லாம் வந்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவங்க வந்துட்டு சம்போசனமா ஏதேன் தோட்டத்துல வந்து உலாவி கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் அவங்க கூட வந்துட்டு பகல்ல குளிர்ச்சியான வேலையில வந்து என்ன பண்ணுவாராம், அவங்களோட கூட உலாவி கொண்டிருப்பாராம். அப்படி ஆதாம் யாவலோடு சம்பாஷணை பண்ணியிருந்தார் ஆண்டவர் பகல்ல. இப்ப எப்படி இருக்குது பாரு, குளிர்ச்சியான வேலைக்கு இது பாரு, ஏசியே தேவை கிடையாது இல்ல. ஆமா, இப்படி அந்த குளிர்ச்சியான வேலையில அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து உலாவிட்டு இருப்பாரு அவங்க கூட. ஆனா ஆண்டோடைய வார்த்தை எப்ப கீழ்ப்படியாத போயிட்டாங்களோ, அவனை தேடி ஆண்டவர் எப்பயும் வழக்கமா வரது போல வரும்போது வந்து ஏதேன் தோட்டத்துல இருந்து கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற, கூப்பிடுறார். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்றாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற, கூப்பிடுறாரு ஆண்டவர். ஆனா ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறான். ஆனா ஆண்டவர் கிட்ட போய் நீ மாம்பழம் நிக்கிற மாதிரி நிக்க முடியல. என்ன காரணம்? என்ன காரணம்? பாவம். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போனதுனால ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்க முடியல. ஆமென். அவன் சொல்றான், ஸ்டேட்மெண்ட் சொல்றான், ஆண்டோடைய சத்தத்தை தோட்டத்துல நான் கேட்டேன், ஆனா விருச்சங்குள்ளே நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன் அந்த ஒளிவு வருது? பாவம். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போனதுனால ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்க முடியல. தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு குளிச்சாக்குது, பேனே இல்லை, வேகாடாக்குதுன்னு நம்ம நினைச்சா இதெல்லாம் கூட ஆண்ட இன்பம் காணான், ஆனந்தமா இன்ப காணான் அப்படின்ற மாதிரி அந்த இன்ப காணான் அப்படியே போயிடுங்கிறாங்க மிதந்து. அல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, அப்ப ஆண்டவர் ஆதாமைக்கு அழைக்கிறார், நீ எங்க இருக்கிற அப்படின்னு கூப்பிடுறார். இன்னைக்கு ஆதாமை போல ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஒரு வேலை ஒளிஞ்சு கொண்டிருக்கிறியா? உன்னை பார்த்து ஆண்டு கூப்பிட பேசுறாரு. நான் உன்னை சிருஷ்டிக்கவில்லையா, உன்னை உருவாக்கலையா, நான் உன்னை மீட்டெடுக்கலையா, நான் பெயர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன், நீ எங்க இருக்கிற? ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமத்துல ஒரு மனுஷனை கூப்பிடுறார்.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், பைபிளுடைய ஃபர்ஸ்ட் புத்தகத்துல ஆதிகாண்டமும் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறார். என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமை, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இந்த இடத்துல ஆபிரகாம் அப்படி கிடையாது, ஆபிரகாமை நோக்கி. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அவர் சொல்றார் பாருங்க, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை, சொல்றாரு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்றார். ஒரு மனுஷனை உன்னை போன்னு சொல்லிட்டு போயிடுவே நீ. என்னை கூட பல முறை ஆண்டு கூப்பிட்டாரு, அழைச்சார். அப்ப நான் வரவே முடியல. ஆனா ஆண்டவர்கிட்ட வரேன்னு சொல்லுவேன், மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுவேன், எப்படி என் குடும்பம் என்ன பண்றது, என் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, என் குடும்பத்துல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு எனக்கு பிள்ளைங்கள்லாம் இல்லை. 1997 ஆண்டவர் என்னை அழைக்கும் போது ஒண்ணுமே இல்லை. அப்ப என் குடும்பம் எல்லாம் எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப 3 முறை நான் துப்பாக்கிக்கு பலியாக வேண்டிய நான் சிறு சிறு காயத்தோடு கூட நான் தப்பிச்சேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இப்ப என்னை பின்பற்றி வா, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், நீ அறியாதிருக்கிற ஜனங்கள் இடத்துல நான் உன்னை கொண்டு போவேன்னாரு. எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத இடத்துல என்னை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். அன்னைக்கே சொன்னார் அந்த வார்த்தையை. ஆமென், அல்லேலூயா. அவ கொண்டு போவேன்னு சொன்னார். நீ உன்னையும் உன் குடும்பத்தை பத்தி யோசிக்காத, இஸ்ரேல் மக்களை வனாந்தத்துல எப்படி நான் உன்னை போஷித்தனா அப்படி நான் உன்னை போஷிப்பேன். அன்னைக்கு சொன்னாரு பாருங்க. அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்ன வரைக்கும் ஒரு நாளும் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லையான்னு ஒரு நாளும் நான் ஜெபம் பண்ணவே இல்லை. இந்த ஆண்டுடைய சமூகத்துல நான் சொல்றேன். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்களை வனாந்தத்துல எப்படி நான் அழைச்சு நான் போஷித்தனா அப்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் போஷிப்பேன்னார். எந்த மனுஷங்கிட்டையும் போய் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு நான் போய் நின்றதே கிடையாது. ஆண்டுக்கு நான் நன்றி சொல்றேன். அல்லேலூயா. அழைச்சவர் மாறாதவர். ஆமென் சொல்லுங்க. சில போராட்டம், பிரச்சனை, பாடுகள், உபத்திரம் வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நடத்துற விதம் வித்தியாசமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தேசத்தை, இனத்தை, தகப்பனுடைய வீட்டெல்லாம் விட்டுட்டு போனாரு. அப்ப சும்மா சொல்லிட்டு உடனே நான் வந்துட முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்படிதான் ஆபிரகாமுக்கு ஆண்டு சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு. அடுத்த வருஷம் 2வது வருஷம் சொல்றாரு பாருங்க, நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாம் கல்தேயர் பட்டத்துல இருந்து ஊரென்னும் பட்டத்துல இருந்து புறப்பட்டு வரும்போது ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய என்ன சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களா நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களா நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப பூமியில் உள்ள எல்லா வம்சத்தையும் ஆபிரகாமின் நிமித்தமா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அவருடைய சந்ததியாரா இருக்கிற நீயும் நானும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. உன்னை யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறாங்களோ அவங்களாம் நல்லா இருப்பாங்க. நீ நாசமா போனா உன்னை அவங்க சொன்னாங்கன்னா அவங்க நான் நாசமா போவான் தரோம், நீ நாசமா ஒரு நாளும் போக மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அந்த வாக்குத்தத்தனுடைய சுதந்திர வழி நாம். ஆமென், அல்லேலூயா. அப்ப சொன்ன உடனே பாருங்க, அந்த 7 ஆசீர்வாதங்கள் அதுல வருது. சொன்ன உடனே ஆபிரகாம், ஆசிங்க அந்த 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கர்த்தர் ஆபிரகாமை என்ன பண்ணாரு, அப்படி அழைச்சி அவனை ஆசீர்வதிச்சு அப்படி அவனை கனம் பண்ணினார். ஆமென். பாருங்க, அவ வேதத்துல வாசிக்கும் போது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், ஆதிகாண்டமும் 35ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் உண்டாவதாக என்று சொல்லி பெயரிட்டார். ஆமென். வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டாராம். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு எத்தனை திருடனா இருந்தான், அவன் பேரு கேட்டாரு போல. ஆனா யாக்கோபு
ஆண்டு அப்பனை வந்துட்டு கேட்கும்போது அப்பா கிட்டே வந்து பொய் பேசினான். உன் பேர் என்ன பேரு? ஏசா. ஒரு முறைக்கு 2 முறை கூப்பிட்றா, வா கெட்ட வா பார்க்கலாம், என் முத்தம் கூட பார்க்கலாம், உன் பேர் என்ன பேர் மறுபடியும் கேட்குறேன். உன்னுடைய மூத்த மகனாக ஏசா தானா அப்படின்னு. ஆமா அப்படின்னா. ஆமே. ஆனா யாக்கோபு எத்தனை திருடனா இருந்தா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம எத்தனை திருடனை போல நம்ம சில நேரத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஏமாத்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, அங்க யாக்கோபை பார்த்து சொன்ன போது அங்க சொல்றாரு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று பேர் சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிக்கலாம். இஸ்ரவேல் அப்ப வந்துட்டு உனக்கு எனப்படாமல் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அவனை நோக்கி, அந்த யாக்கோபை நோக்கி, நான் எல்சடாய் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியிலே பிறப்பார்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது சொல்லிட்டு அந்த யாக்கோபை பார்த்து சொல்றார், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன், உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை எல்லாம் நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணார். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபை இஸ்ரவேலா கர்த்தர் மாற்றினார். அந்த இஸ்ரவேல் தான் தேசத்தவே பேரவே மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு மனிதனால ஒரு தேசத்தின் பேரவே இன்னைக்கு வழங்கிருச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்பா பேர் வச்சது பேரு, ஈசாக்கு வச்ச பேர் என்ன பேரு? யாக்கோபு. ஆண்டவர் பேர் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு யாக்கோபு என்று பேர் வைக்கிறான். அப்ப அது மாதிரி வந்து கர்த்தர் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேர் வைக்கிறார். இன்னைக்கு நம்ம பேர் ஒண்ணு, ஆண்டு உங்க பெற்றோர்கள் ஒரு பேர் வச்சா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு ஒரு பேர் வைக்கிறாரு. ஆனா அந்த பேரவே தூக்கி போட்டு சிலர் அதே பேர்ல இருக்கிறதுக்கு விரும்புறீங்க, சிலர் வேற பேர் கூட எக்ஸ்ட்ரா பேர் சைடுல ஒரு பேர் வச்சிடறாங்க. ஆமே. எந்த பேர்ல கூப்பிடுவாரு ஆண்டவர்? நல்லா யோசிச்சுப்பேன். நம்மளே வந்து பிரதிஷ்டை பண்றோம், ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோம்னா அப்ப பாருங்க, நம்ம சர்ச்சில் எத்தனையோ பிள்ளைகளுக்கு பேர் வச்சோம், அதுல ஒரு சிலரை தவிர எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, வெவ்வேறு பேரு. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேர், சினிமாக்காரன் பேருங்கெல்லாம் வச்சிடறது. சினிமாக்காரன் பேரை சொல்லி கூப்பிட்டு போறாரு ஆண்டவரே. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்படி ஆண்டவர் அப்படி ஈசாக்கை யாக்கோபை தகப்பனாகி ஈசாக்கு யாக்கோபுன்னு அவன் வச்சான். ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அவனை அழைச்சார். ஆமென். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகி உன்னிடத்துல இருந்து ராஜாக்கள் எல்லாம் தோண்டுவாங்கன்னு சொல்லி சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. யாத்திராகம புத்தகத்துல வாசிக்கும் போது நிர்கமகாண்டம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் போது இங்க ஒரு மனுஷனை ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவன் பாருங்க, ஒரு பார்வோனுக்கு அடுத்தது வந்து அவன் தான் ராஜாவா வந்திருக்கணும் எகிப்துல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அவன் வந்துட்டு 40 வயதுல வந்து என்ன பண்றான், வெளியே வரான். அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது எபிரேயனுக்கும் எபிரேயனை ஒருத்தன் எகிப்தன் வந்து அடிக்கிறான். அடிக்கிறத பார்த்த உடனே வந்து என்ன பண்றான், அடிச்சு மணல்ல பொச்சிட்டான். அவ்வளவு ஒரு கோவக்காரன். ஆனா மறுநாள் வந்து பாக்குறாரு, உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப எபிரேயனே சண்டை போடுங்கிறான், இஸ்ரவேலுக்கு சண்டை போடுங்கிறான். இவங்க ஏப்பா நீங்க 2 பேரும் ஒரே ஜனம் தானவா, ஏப்பா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க அப்படின்னா அன்பா சொல்றாரு மோசே. ஆனா நேத்து அந்த எகிப்தனை கொன்று போடுறது போல எங்களை வந்து என்னையும் கொண்டு போட பாக்குறியா? எங்க மேல உன்னை அதிகாரியாக நியாயாதிபதியம் வச்சு ஏற்படுத்துறது யாரு உன்னை அப்படின்னு சொன்னான் பாருங்க. மோசேவுக்கு காரியம் வெளிப்பட்டுச்சு. இந்த காரியம் வந்து பார்வோன் அரண்மனை வரைக்கும் போச்சுன்னா என்னை கொன்று போட்டுருவான்னு சொல்லி அவன் ஓட்டான் மீதியான் தேசத்துக்கு. இப்போ மீதியான் தேசத்துல அங்க போய் 40 வருஷம் ஆயிட்டாரு. அரண்மனை வாழ்க்கையில 40 வருஷம் மோசே வாழ்ந்துட்டார். பார்வோனுடைய குமார்த்தியா மகனா வாழ்ந்துட்டான். அடுத்த 40 வருஷம் வந்துட்டு என்ன பண்றாரு, மீதியான் தேசத்துல போய் அங்க அவனுடைய மாமனுடைய ஆடுகளை எல்லாம் அவன் ஓட்டி மேய்ச்சினுங்கிறான். அங்க 40 வருஷம் ஓடி போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 80 வருஷம் ஆகி போச்சு. இப்ப அடுத்த 40 வருஷத்துலதான் ஆண்டவர் பாருங்க, அங்க வாசிக்கலாம். யாத்திராகமம் நிர்கமகாண்டம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து பாருங்க, அவங்க ஒரு முச்செடியில ஆடு மேய்ச்சிக்கிறான். ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கும் போது தேவ பர்வதமாகி ஓரேப் மட்டும் வந்து ஆடுகளை மேய்ச்சிக்கிறான். மேய்ச்சிருக்கும் போது அங்க கர்த்தருடைய தூதனார் ஒரு முச்செடியிலிருந்து அவருக்கு வந்து என்ன பண்றாரு, அவர் நடுவிலிருந்து உண்டாகி ஒரு அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு ஆண்டவர் தரிசனம் மாறாரு மோசேக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது உற்று பார்க்கறதுக்கு என்ன பண்றான், பார்த்தானோ மோசே பார்க்கறாரு, செடி மட்டும் பச்சை பச்சைக்குது, ஆனா அக்கினி நெருப்பு அதுல இருந்து எரிஞ்சிருக்குதே. இந்த அற்புதமான காட்சியை போய் நான் கெட்ட போய் பார்க்கணும், போய் கெட்ட போனான் பாருங்க. ஆண்டவர் வந்து அது ஜுவாலித்து எரிந்து அது வெந்து போகாம இருக்குது. அப்ப வந்து மோசே, அப்பொழுது வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மோசே முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன என்று கெட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்த்த உடனே முச்செடி நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். ஆமென், அல்லேலூயா. சொல்றாரு, இதோ அடியேன் என்று சொல்றார். ஆமென். அவன் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதரட்சியை என்ன பண்ண, இங்க கெட்ட வராத சேராத, உன் பாதரட்சியை இருந்து என்ன பண்ண, கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்குதுன்னார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எங்கனாலும் வந்து என்ன பண்ணாங்க, சூக்காலையோடய போய் என்ன பண்ணாங்க, பலிபீடத்தில் நின்றுறாங்க, சாக்ஸோடய போய் நின்றுறாங்க. அது எத்தனை நாள் வந்து சாக்ஸோ, அது அடுக்கடிஞ்ச சாக்ஸோ, எவ்வளவு நாத்தடிக்குதோ அதிலே போய் புல்பீட்டில் போய் நின்றுறாங்க. வெளிநாட்டுக்காரங்களை வந்துட்டு அவங்க வெளிநாட்டுக்காரங்களை ஃபாலோ பண்றாங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க வந்து என்ன பண்ண, வீட்டுள்ளே போகுது காரு, வீட்டுள்ளே போய் நிக்குது, அங்கேயே இறங்கி அப்படியே உள்ள போயிடுறான். மறுபடியும் அப்படியே எங்கன்னா போறதுன்னா அங்கேருந்து என்ன பண்ண, உள்ளே வரான், உள்ள இருந்து இறங்கி என்ன பண்றான், கார்ல ஏறான், எங்க போய் இறங்கணும் அதே இடத்துல போய் உள்ள நிக்கிறான், போய் நின்ற உடனே ஓடிடுறான். அவன் வீட்டுள்ள கூட வந்து என்ன பண்றான், அதுக்குன்னு ஒரு செருப்பு ஒன்று போட்டுக்கிறான் உள்ளே நடக்கிறதுக்கு, வீட்டு உள்ளே. ஆமே, நம்ம ஆட்கள் எல்லா இடத்துக்கும் போகுது அந்த செருப்பு, ஆனா அதே போட்டு வந்து என்ன பண்றாங்க, நின்றுறாங்க. நம்ம நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆமேன்னு சொல்லுங்க. உன் பாதரட்சை கழட்டி போடுன்றார். ஆமென், அல்லேலூயா. இப்ப ஆண்டு சொன்னாரு, கெட்ட வராத, உன் கால் இருக்கிற பாதரட்சை கழட்டி போடு, கெட்ட சேராயாக அப்படின்றார். நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் ஆண்டவர். ஆமென். ஆனா 34ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ற, அதே நிர்கமகாண்டம் 34ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்க என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம் 2வது வசனத்துல வாசிக்கலாம். 34:2 நிர்கமகாண்டமும் 34:2 யாத்திராகமம் 34:2 விடியற் காலத்துல நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்துல வந்து நில், உன்னோட ஒருவனும் அங்க வரக்கூடாது. ஆமே, ஒருத்தவங்களும் வரக்கூடாது, நீ மட்டும் வந்து என் முன்னாடி வந்து நிக்கணும்ன்ற. எவ்வளவு கெட்ட நெருங்கிட்டா இருப்பார். ஆமே, நாம் ஆண்டவரோடு நெருங்க 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 ஆண்டவர் நமக்கு கெட்ட வந்து சொல்லி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மையும் படைத்த தேவனா இருக்கிறார், நம்ம சிருஷ்டித்திருக்கிறார், நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வந்து அறிஞ்சு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. நாம் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி என்ன பண்ணிருக்காரு, அழைச்சிருக்கிறார். அந்த தைரியத்தோடு நம்ம நிக்கணும் எந்த இடத்துல இருந்தாலும். ஆமென். கர்த்தர் நம்ம அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு, அவருக்கு முன்னாடி நம்ம மறைந்து கொள்ள முடியாது. எந்த இடத்துல நம்ம கர்த்தர் நம்மை அழைச்ச தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கான்ற நிச்சயம் நமக்கு இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பெற்றோர் நமக்கு கெட்ட பேர் உண்டு, ஆனா சில வேளை அதை ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, மாற்றி அமைக்க விரும்புறார். நம்ம மாற்றிருக்கிறார் நீதிமானா. ஆமென். நீதிமானா மாற்றவர் தம்முடைய ரத்தத்தினால ஆண்டவர் கழுவிருக்காரு. அதுக்கு அந்த பழைய பேருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை வந்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன சொல்றாரு, ஆபிரகாம், ஆனா இனி உன் பேரு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்பட ஆபிரகாம் எனப்படுவாய் என்று சொல்றார். திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்று சொல்றார். ஆமே, ஆபிரகாம் ஆபிரகாமா மாறுறார். அல்லேலூயா. சாராயே அவனுடைய மனைவி, அவ பேர் என்ன பேரு, சாராய். ஆனா ஆண்டவர் அவருக்கு பேர் எடுத்து இனி உன் மனைவி பேரு சாராள் எனப்படுவாய் என்றார். ஆமே, ஜாதிகளுக்கு தாயானவள் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு தன்னுடைய 2வது மகனுக்கு என்ன பண்றாரு, யாக்கோபுன்னு பேர் வைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பின்வர நாட்கள்ல அவனை இஸ்ரவேல் என்று மறுபேர் வைக்கிறார்.
ஆமென். அப்ப கர்த்தர் கொடுக்கும் பெயர் அது ஞானம் அர்த்தமுள்ளதா தான் கர்த்தர் வச்சுக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மேன்மைக்குரிய பெயராகவும் அது அடைந்து விடுகிறது. கர்த்தர் நம்ம ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை அப்படிதான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல நீங்க சொன்ன மாதிரி சாமுவேலையும் ஆண்டு கூப்பிடுறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வாசிக்கும் போது பவுலே பவுலேன்னு சொல்லி கூப்பிடுறார். சவுலே சவுலேன்னு சொல்லி. சவுல் தான் பவுலா மாறினவர். அந்த இடத்துல புதிய ஏற்பாட்டுல சவுல். இந்த சவுலை கம்பேர் பண்ணிடக்கூடாது. இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாகிய சவுல் அவனை நினைச்சிடக்கூடாது. அந்த சவுல் வேற, இந்த சவுல் வேற. ஆமென் சொல்லுங்க. அந்த சவுல் தான் பவுலா மாறினவர். இந்த சவுல் வந்து இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அப்படி ஒரு மனிதனுக்கு வந்து பெயர் சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? அழைத்து அறிந்திருக்கிறார். நீ என்னுடையவன், நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன், என்னுடையவன். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு சொன்னார் பாருங்க. அப்ப ஆண்டவர் எப்படி நம்ம மீட்டு எடுத்திருக்காராம் வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன் என்று சொல்றார். சொல்லிட்டாங்க சொல்றார் பாருங்க. வாசிக்கலாம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும், ஆமென் சொல்லுங்க. அப்ப தண்ணீரை போன்ற பிரச்சனை உன் வாழ்க்கையில வந்துட்டு இருக்குதா? தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் அவைகள் உண்மையிலே புரளுவதில்லை. நீ அக்கினி ஜுவாலிலே நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அது அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் போது தண்ணீரை போன்ற பிரச்சனை உன் வாழ்க்கையில வருதா? நான் கூட இருப்பேன், நான் கூட இருக்கிறேன். ஆறுகளை போன்ற வந்து பிரச்சனை கடக்கும் போது அது உன் மேல வந்து புரளாது. அக்கினியில நடக்கும் போது நீ வேகாது இருப்ப. சாத்ராக் மேசாக்கு ஆபத்து நேக்கோ அக்கினி சூழல 7 மடங்கு நான் வனங்கள்லாம் சூடாக்க 7 மடங்கு சூடாக்கி நான் போடுவேன்னா பயந்தாங்களா? பயப்படல. அக்கினி அவங்க மேல அந்த வாசனை வந்துச்சா? வரல. ஆண்டவர் மீட்டெடுத்த மக்களை அப்படிதான் பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க கீழே சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகரமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாகிய எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் நான் கொடுத்தேன். அப்ப ஆண்டு சொல்றாரு, நம்ம ஆண்டவர் பெயர் சொல்லி சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், நம்ம மீட்டு கொண்டவர், பெயர் சொல்லி அழைத்தவர், நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று சொன்னவர். இப்ப சொல்றாரு, நீ என் பார்வைக்கு எப்படிப்பட்டவங்க? அருமையானபடியால் கனம் பெற்றிருக்க. ஆமென். ஆண்டவரால் கனம் பெற்றவங்க நீங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால அப்ப ஆண்டவர் வந்துட்டு ஒரு நேசிக்கிற ஒரு பிள்ளைய வந்துட்டு என்ன பண்ணுவோம்? எத்தனை பெரு வெள்ளத்துக்கு வந்தாலும், அக்கினியை போன்ற பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும், அதுல இருந்தும் கர்த்தர் நம்மளை ரட்சித்து ஆண்டவர் விடுதலையாக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பார்வையில கனம் பெற்றவங்களாய் அவர் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மை சிநேகிக்கிறார். ஆமென். நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்ற, நானும் உன்னை சிநேகித்தேன். அப்ப ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாராம். எவ்வளவு வேணும் தகுதியற்றவங்க நாம், ஆனா நம்மையே நேசிக்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அல்லேலூயா. இருக்கும்போது 1008 சொந்தங்கள் வருவாங்க. இந்த சொந்தம் அந்த சொந்தம் இல்லைன்னா யார் வருவாங்கன்னு உலகம். ஆனா ஆண்டு சொல்றாரு, எந்த நம்முடைய தகுதியை பார்த்து, தரத்தை பார்த்து, நம்முடைய படிப்பை பார்த்து, நம்முடைய அந்தஸ்தை பார்த்து, நம்முடைய செல்வத்தை பார்த்து, நம்முடைய அழகை பார்த்தெல்லாம் வந்து அவர் வந்து நம்ம நேசிக்கவே இல்லை. ஆமென். நீ என் பார்வைக்கு அருமையானபடியாக கனம் பெற்ற, நான் உன்னை சிநேகித்திருக்க நேசித்திருக்கிறேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நேசித்த ஆண்டவர் உலக மக்களுடைய கைகளுக்கு முன்பாக ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு? அவங்க மத்தியில நன்மைகளை கத்தர் கொடுத்து அவருடைய பிள்ளைகளை கத்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மறந்து விடக்கூடாது. அதான் வேதம் சொல்லுது. அப்ப நம்ம ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டித்திருக்கார், உருவாக்கி இருக்கார், மீட்டு கொண்டிருக்கிறார், நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவன் என்னுடையவன் சொல்லியிருக்கிறார். நம்ம அவருடைய பார்வையில கனம் பெற்றவங்களா நம்ம இருக்கிறோம். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒருவனும் கிடையாது. எல்லாமே அவருக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமா இருக்குதுன்னு சொல்லி எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்.
நாம் அவரிடத்துல இப்படி நேசிக்கிற ஆண்டுகிட்ட ஒளிவு மறைவு இல்லாம, ஆதாமை போல ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஒளிஞ்சு கொண்டு இருக்க கூடாது. ஆண்டுக்கு முன்னாடி நம்முடைய குறைகள் எல்லாம் அர்ப்பணிச்சு நம்ம ஒப்பு கொடுத்து அவர் பட்சத்துல வந்து சரண்டர் ஆகணும். ஆமென், அல்லேலூயா. நாம் அவரிடத்துல அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம கீழ்ப்படுத்தும் போது ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 44 அதிகாரம் சொல்லுகிறது. 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 44 அதிகாரம் 22வது வசனம். உன் மீறுதல்களை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும் போது, நம்ம மனம் திரும்பி அவர் பட்சத்துல நம்ம வரும்போது, ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் மீறுதல்களை எல்லாம் நான் மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் நான் அகற்றி விட்டேன். ஆமென். மேகம் வரும், அப்படியே வந்து சூழ்ந்து வரும். திடீர்னு பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அது காணாத போயிடும், ஒரு காத்து வந்த உடனே. அப்படி நம்ம ஆண்டவரிடத்துல உண்மையா நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் பட்சத்துல இன்னைக்கு வந்து மனம் திரும்பும்னு சொன்னா, ஆண்டு சொல்றா, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன்னுடைய பாவங்களை கார்மேகத்தை போலவும் நான் அகற்றி விட்டேன். என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இடத்துல நம்ம திரும்பி மனம் திரும்ப வரும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு, நம்ம மீட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். ஆமென். எரேமியா 4 அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எரேமியா புத்தகத்துல இந்த பகுதியை வைங்க, அப்படியே விட்டுறாதீங்க, அந்த பகுதியை அப்படியே வைங்க. எரேமியா 4 அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்றாரு பாருங்க. எரேமியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே, அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்துல திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால் நீ அலைந்து திருவதில்லை. ஆண்டவர் உன்னை அலைய விட மாட்டார். இது வரைக்கும் அலைய வச்சது காரணம் என்ன? அவர் விரும்பாத பாவங்கள் நம்ம இடத்துல இருந்ததுனால, அந்த அருவருப்பெல்லாம் தேவன் விரும்பாத அருவருப்புகளாம் இருந்ததுனால ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ண, அலைய வச்சார். இன்னைக்கு நம்ம வந்துட்டு அவரிடத்துல உண்மையா ஒத்துக்கொண்டு நம்ம அவரிடத்துல மனம் திரும்பி வருவோம்னு சொன்னா இனி நீ அலைந்து திரிவதில்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வருவோம். ஆண்டவர் சொன்னார், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். 24வது வசனம். ஏசாயா 44:24. அங்க சொல்றாரு, உன் மீட்பரும் உன் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவாறு கர்த்தர் சொல்லுகிறது ஆவது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்ம யார்? அவரு மீட்பர். ஆமென். என்னை மீட்க வந்த எங்கள் மீட்பர்ப்பா. ஆமென். பாவத்துல சாபத்துல சேற்றுல விழுந்து கிடந்த நம்ம மீட்டெடுக்க தேடி வந்த மீட்பர் அவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் மீட்பரும் உன் தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் சொல்றார். இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைச்சவர் அவர். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கீழே சொல்றாரு, நான் கட்டுக்கதைக்காரனுடைய குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நான் நிர்மூலராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எந்த மனுஷனை எப்படியும் தலைகளா பண்ண முடியும். அதான் இங்க வாசிக்கிறோம். தானியேல் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, அவர் கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே அவர்களுடைய சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவர்களை கொன்று போடுவார். ஆமென். எல்லாம் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவரே உடைய சித்தம். நீ தப்பான வழியில ஓடினே ஆண்டவருடைய சித்தம். நான் பாவம் குடிக்கிறதுக்கு கூட எனக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தம் என்னை குடிக்க வச்சிருக்கிறார். ஒரு சிகரெட் ஊதுறதுக்கு கூட கர்த்தர் எனக்கு சித்தத்தை ஆண்டவர் செஞ்சுக்கிறார் அப்படின்னு நினைக்கலாம். நீ நேரத்தில் பார்க்க ஆன்ஸ் பொடி போடுறியா, இதெல்லாம் தேவனுடைய சித்தம் அப்படின்னு நினைக்கிறியா? அவர் சொல்றாரு, அவர் தமக்கு சித்தமானவர்களை கொன்றும் போடுவார். ஆமென்.
கீழே சொல்றாரு பாரு, தமக்கு சித்தமானவனை உயிரோடையும் வைக்க முடியும் அவரால. ஆமென். அவருக்கு சித்தமானவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அவருக்கு தமக்கு சித்தமானவர்களை தாழ்த்துவார். ஒண்ணுமே இல்லாதவங்களே ஆக்கிடுவாரு. ஒண்ணும் இல்லாதவங்களை மேல தூக்கி மேல வச்சு பாக்குறவங்களுமா மாத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம மேய்த்தார். அவருக்கு முன்னாடி நம்ம தாழ்ந்த சிந்தையா அவரிடத்துல மனம் திரும்பி நம்முடைய பார்வையில நம்முடைய அருவருப்புகள் எல்லாம் அகற்றிட்டனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை இனி அவர் நினைக்கவே மாட்டார். ஆமென். நம்முடைய பாவங்களை எல்லாம் அகற்றி விடுவேன்னு சொல்றார். ஏசாயா 1:18 பாருங்க, வாசித்து பாருங்க. ஏசாயா 1:18 வசனத்துல வாசிக்கும் போது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஏசாயா 1:8 அங்க சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும். ஆமென் சொல்லுங்க. எப்பேற்பட்ட பாவம் வந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாருங்க. ஆமென். மலையை போல வெண்மையாக்கிட்டு வரான். பாவங்கள் சிவப்பா இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாக்கிட்டு வரான். ரத்தாம்பரத்தை போல இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆக்கிட்டு வரான். பஞ்சு எந்த கலர்ல இருக்குது? வெண்மையாக்குது. எங்க ஊர்ல எல்லாம் இந்த பக்கத்துல காணும். எங்க ஊர்ல எங்க பார்த்தாலும் தோட்டமா, எங்க பார்த்தாலும் பருத்தி தோட்டம் இருக்கும். அதுதான் அந்த பஞ்சு வருது. ஆமே. ஆமா. கீழே சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம மனம் பொருந்தி நம்ம செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் தேசத்தின் நன்மையெல்லாம் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். நீங்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் ஆகியில், அடுத்த வசனம் சொல்லுது, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் ஆகியில். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஏசாயா 43 அப்படி சொல்றாரு, மேகத்தை போல, கார் மேகத்தை போல உன் பாகத்தெல்லாம் நான் அகற்றிட்டேன். ஆமென். அல்லேலூயா. அவர் அனாதி தேவன், அனாதி சிநேகத்தால் அவரை சிநேகித்தேன், காரியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி எரேமியா 31:3 வாசிக்கிறோம். ஆமென். அப்படி ஆண்டவர் நம்ம நேசித்திருக்கிறார். ஆமென். நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுக்காரு? மன்னிச்சு நம்ம ஆண்டவர் நம்முடைய பாவங்களை விட்டு அகற்றிருக்கிறார். ஆனா அவர் இடத்துல நம்ம சரண்டர் பண்ணுவோம், நம்முடைய பாவங்களுக்கு அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அப்படி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய மீறுதல்களை மன்னிச்சு ஆண்டவர் நமக்கு இறக்க செய்வார். தேசத்தினுடைய நன்மையெல்லாம் கொடுத்து நம்ம பூமியில சாட்சியா வைப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை கண்களில் அவருடைய இரக்கம் கிடைக்க அவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம், நம்ம கீழ்ப்படுத்துவோம். இந்த வார்த்தைகள் இன்னும் நிறைய நம்ம சொல்ல முடியும். ஆனா இதோடு நான் முடிக்கிறேன். ஆண்டுடைய இரக்கத்துக்காக நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வருவோம். அவர் யார்? முழங்கால் படிடுவோம். சிருஷ்டிகர்த்தா, சிருஷ்டிகர். ஏசாயா 43:1 அவர் சொல்லும் போது சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே உன்னை நான் சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த, நீ என்னுடையவன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல புரளுவதில்லை, நீ அக்கினியில நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், உனக்கு பதிலாக மனுஷர்களை உன் ஜீவனுக்கடாக ஜனங்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எந்த தகுதியும் தரத்தையும் பார்த்து ஆண்டவர் நம்ம நேசிக்கல. உலக தோட்டத்துக்கு முன்பாகவே, தாயின் கருவிலே உருவாக்கும் முன்பாகவே நம்மளை அழைத்து தெரிந்து கொண்ட தேவன். அவர் சொல்ற, நாள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்பு வைக்கிறவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்கிறார். நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும், கல்தேரின் படவுகள் எல்லாம் அலறவும் செய்யத்தக்கவர் என்றும், பாபிலோனை அனுப்பினேன் என்றும், உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலுமாகிய பரிசுத்தராகிய கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். நானே, என்னை அல்லாமல் ஒருவரும் இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களிலே இப்படிப்பட்ட செய்கையை அந்நிய தேவர்கள் இல்லை, செய்யத்தக்க அந்நிய தேவர்கள் இல்லைன்னு சொல்றாரு.
நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொன்னார். ஆண்டவர் அப்படி நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை கனம் பண்ணுகிறார். அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நான் வனாந்தரத்துல வழியும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக நான் குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போமா? இப்படிப்பட்ட தேவன் நம்ம சிருஷ்டித்து உருவாக்கி, எத்தனையோ பேருக்கு கண்ணு இல்ல, காது இல்ல, வாய் பேச முடியல, கால் ஊனம், கை ஊனம், எத்தனையோ சம்திங் பிரச்சனையோடு இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாங்க. நம்முடைய தகப்பன் நம்ம அழகா சிருஷ்டித்திருக்கிறார். அவரை போல நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஒரு குறைவு இல்லாம உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் சொல்றாரு. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் சொல்லியிருக்கிறார். அவருக்கு பிரியமாக அப்படி அவருக்கு உரிமை சொத்தாக நம்மை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய கரத்தின் கிரிகளா நாம் இருக்கிறோம்னு சொல்லி விரும்புகிறார். அவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? முழுவதும் நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நமக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க முடியும். அர்ப்பணிப்போமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக மதிய வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒரு நாளும் நம்முடைய வார்த்தையை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு எங்களை பெயர் சொல்லி அழைத்து என்னுடையவன் என்னுடையவன் என்று சொல்லி உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல உம்முடைய பெயரை சொல்லி நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவர் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல உண்மையாய் உத்தமமாய் நோவாவை போல ஆண்டவர் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான உத்தமமாய் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை போல அந்த சந்ததியை பார்த்து சொன்னீங்களே, இந்த பூமியில இந்த சந்ததியை நான் உத்தமமா இருக்க கண்டேன் சொன்னதை போல அப்படி சந்ததிகளாய் நாங்கள் திகழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கனி கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சவுல் இந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது எத்தனையோ பேரை துன்பப்படுத்தினவர், பல சபைகளை பாழாக்கிறவர், அநேக கொலைக்கு காரணமா இருந்தவர். அந்த சவுலை பவுலாக மாற்றி உம்முடைய சித்தத்தை செய்யும்படிக்கு ஆண்டு நடக்க பண்ணினீர். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஓடி ஜெயத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோம். வெற்றி கண்டதை போல நாங்களும் அப்படி வெற்றி காண நிறைய எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினாலும் உடைய மகிமையினாலும் எங்களை ஆட்கொள்ளுங்க. தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினும் ஐக்கியம் வழிநடத்தலும் என்றும் வேண்டும் சதாக்காலம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அறிவிப்பை நான் சொல்ல மறந்துவிட்டேன். வருகிற செவ்வாய்க்கிழமையும்
புதன்கிழமையும் ஒரு விசேஷத்த நாட்கள்.